சிம்மம் ராசிக்காரர்களே, 2026 மார்ச் மாதம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படையாக அமைதியான மாதமாக தோன்றினாலும் உள்மாற்றங்கள் மிக ஆழமாக நடைபெறும் காலமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு காலம். இதுவரை நடந்த சம்பவங்களை நீங்கள் மீண்டும் நினைத்து பார்ப்பீர்கள். நான் எங்கே தவறினேன், என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உங்களுள் எழும். இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ஆளுமையை வெளிப்படுத்தும் இடத்தில் பயணிக்கிறார். அதனால் உங்கள் குரல் அதிகப்படியாக கேட்கப்படும். நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கும். ஆனால் அதே சமயம் பொறுப்பும் கூடும். இங்கு பேச வேண்டும், இங்கு அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். மார்ச் முதல் வாரம் உங்கள் மனநிலையை சோதிக்கும். சில எதிர்பாராத செய்திகள் வரலாம். வேலை பகுதியில் சிறிய மாற்றங்கள் இருக்கலாம். நீங்கள் திட்டமிட்டபடியெல்லாம் நடக்காது. ஆனால் அதனால் மனம் தளர வேண்டாம். இது தற்காலிக தடையாக இருக்கும். உங்கள் பொறுமைதான் இந்த வாரத்தில் மிக முக்கியம். இரண்டாம் வாரத்தில் உறவுகள் மீது கவனம் தேவை. குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். குறிப்பாக பெரியவர்கள் அல்லது தம்பதியர்களிடையே மனக்கசப்பு வரக்கூடும். உங்கள் ஈகோவை கொஞ்சம் விட்டுவிடுங்கள். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சுயமரியாதை முக்கியம். ஆனால் அந்த மரியாதை உறவுகளை பாதிக்கக்கூடாது. மென்மையான வார்த்தைகள் பெரிய பிரச்சனையையும் தீர்க்கும். மூன்றாம் வாரம் உங்களுக்கு சிறிய முன்னேற்ற காலம். வேலை தொடர்பான நல்ல தகவல் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு வேலை முடிவடையும். பணவரவு மெதுவாக அதிகரிக்கத் தொடங்கும். இருப்பினும் பெரிய முதலீடுகளை இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது. நான்காம் வாரம் உங்களுக்குள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியாக இருந்தது என்பதை உணர்வீர்கள். சிலருக்கு பயணம் வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தோன்றும். வேலை மற்றும் தொழில் இந்த மாதம் உழைப்புக்கு உடனடி பலன் கிடைக்காது. ஆனால் நீண்டகால பலன் உறுதி. மேலதிகாரிகளிடம் உங்கள் திறமை நிரூபிக்க வேண்டிய காலம். சிலர் பதவி உயர்வு குறித்து சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். தொழில் செய்வோர் புதிய திட்டங்களை ஆரம்பிக்கலாம். ஆனால் முழு திட்டமிடல் அவசியம். பணம் வருமானம் இருக்கும். ஆனால் செலவுகள் கூட இருக்கும். குறிப்பாக வீடு, குடும்பம், வாகனம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். கடன் வாங்க வேண்டிய நிலை வந்தால் திட்டமிட்டு செயல்படுங்கள். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும். காதல் மற்றும் திருமணம். காதலில் உள்ளவர்களுக்கு உணர்ச்சி அதிகமாக இருக்கும் மாதம். சிறிய தவறான புரிதல்கள் பெரியதாக மாறக்கூடும். பேசிக்கொண்டு தீர்வு காணுங்கள். திருமணமாகாதவர்களுக்கு புதிய வரன் வாய்ப்பு கிடைக்கலாம். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் நேரம் செலவிடுவது முக்கியம். ஆரோக்கியம். மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு. தூக்கமின்மை ஏற்படலாம். சூரிய நமஸ்காரம் அல்லது காலை நடை உங்களுக்கு நல்ல பலன் தரும். உணவில் ஒழுங்கு அவசியம். மாணவர்கள் கவனம் சிதறக்கூடிய காலம். ஆனால் சரியான திட்டமிடலால் நல்ல மதிப்பெண் பெறலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருப்பவர்கள் அதிக உழைப்பு தேவை. மார்ச் மாதம் முழுவதும் உங்களுக்கு முக்கியமான பாடம் பொறுமை. நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருப்பீர்களோ அவ்வளவு நல்ல பலன் கிடைக்கும். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு மெதுவான முன்னேற்றம் தரும் மாதம். அவசரப்பட வேண்டாம். உங்கள் நேரம் வரும். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். தேதி வாரியாக 1 முதல் 31 வரை விரிவான பலன். மார்ச் 1 மாதத்தின் முதல் நாள் உங்கள் மனதில் புதிய தீர்மானம் உருவாகும் நாள். காலையிலேயே ஒரு உற்சாக உணர்வு இருக்கும். வேலை தொடர்பாக நீண்ட நாட்களாக யோசித்து வந்த ஒரு முடிவை இன்று எடுக்கலாம். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயன் தரும். பண விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு இருந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. மார்ச் 2 இன்று தொடர்புகள் முக்கியம். நண்பர் அல்லது பழைய அறிமுகம் மூலம் ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கலாம். அலுவலகத்தில் உங்கள் கருத்து மதிக்கப்படும். ஆனால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. தம்பதியர்களுக்கு சிறிய மனக்கசப்பு வர வாய்ப்பு. பொறுமை காக்கவும். மார்ச் 3 இன்று அதிர்ஷ்டம் சற்று உங்கள் பக்கம் இருக்கும். பண வரவு சின்னதாக இருந்தாலும் மனநிறைவு தரும். தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளரை சந்திக்கலாம். மாணவர்களுக்கு கவனம் அதிகரிக்கும் நாள். ஆன்மீக சிந்தனை மன அமைதியை தரும். மார்ச் 4 வேலைப்பளு அதிகரிக்கும் நாள். நீங்கள் சோர்வாக உணரலாம். ஆனால் உங்கள் உழைப்பு எதிர்காலத்தில் பலன் தரும். குடும்பத்தில் குழந்தைகள் தொடர்பான விஷயத்தில் நல்ல செய்தி கிடைக்கலாம். உடலில் நீர் குறைபாடு ஏற்படாதபடி கவனம். மார்ச் 5 இன்று உணர்ச்சி அதிகரிக்கும் நாள். பழைய நினைவுகள் மனதில் வரும். காதல் உறவில் உள்ளவர்கள் பேசும் வார்த்தைகளில் கவனம். முதலீடு தொடர்பாக யாரேனும் ஆலோசனை கேட்டால் உடனே சம்மதிக்க வேண்டாம். மார்ச் 6 பயணம் வாய்ப்பிருக்கலாம். குறுகிய தூர பயணம் நல்ல அனுபவம் தரும். அலுவலகத்தில் எதிர்பாராத மாற்றம். மேலதிகாரி உங்களை சோதிக்கும் சூழல். அமைதியாக செயல்படுங்கள். மார்ச் 7 இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். நீண்ட நாள் முயற்சிக்கு சிறிய வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும்.
பணச்செலவில் கட்டுப்பாடு அவசியம். மார்ச் 8 பெண்களுக்கு சிறப்பு நாள். வீட்டு வேலைகளில் பாராட்டு கிடைக்கும். தொழிலில் இருப்பவர்கள் கூட்டாளிகளுடன் தெளிவான பேச்சு நடத்த வேண்டும். உடல் நலம் சீராக இருக்கும். மார்ச் 9 மன அழுத்தம் சற்று அதிகரிக்கும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். நண்பர் மூலம் ஒரு உதவி கிடைக்கலாம். கடன் விஷயத்தில் கவனம். மார்ச் 10 இன்று அதிர்ஷ்ட நாள். வேலை தொடர்பான நல்ல தகவல் கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்து பேச்சு நடக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி. மார்ச் 11 சிறிய தடைகள் இருக்கும். திட்டமிட்ட வேலை தாமதமாகும். ஆனால் நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் சின்ன தலைவலி ஏற்படலாம். மார்ச் 12 புதிய யோசனைகள் உருவாகும் நாள். தொழிலில் புதிய திட்டம் தொடங்க சிந்தனை வரும். மாணவர்களுக்கு நல்ல கவனம். செலவு அதிகரிக்கும். மார்ச் 13 உறவுகளில் புரிதல் தேவை. தம்பதியர்கள் பேசிக்கொண்டு பிரச்சினை தீர்க்க வேண்டும். வேலை பகுதியில் சக ஊழியர்களுடன் இணக்கம் அவசியம். மார்ச் 14 பணவரவு சீராக இருக்கும். சிறிய சேமிப்பு செய்யலாம். ஆன்மீக செயல்களில் ஈடுபட நல்ல நாள். மன அமைதி கிடைக்கும். மார்ச் 15 மாதத்தின் நடுப்பகுதி. உங்கள் உழைப்பை மதிக்கும் நாள். மேலதிகாரி பாராட்டு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி. மார்ச் 16 எதிர்பாராத செலவு வரும். வாகனம் அல்லது வீடு தொடர்பான செலவு. அமைதியாக சமாளிக்க வேண்டும். மார்ச் 17 நண்பர்களுடன் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். மன அழுத்தம் குறையும். தொழிலில் முன்னேற்ற சிந்தனை. மார்ச் 18 மாணவர்களுக்கு சோதனை நாள். கவனம் சிதறலாம். தியானம் அல்லது அமைதியான சூழல் உதவும். மார்ச் 19 மீண்டும் அதிர்ஷ்ட நாள். நல்ல தகவல் கிடைக்கும். புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம். தன்னம்பிக்கை உயரும். மார்ச் 20 வேலைப்பளு அதிகம். உடல் சோர்வு. உணவில் ஒழுங்கு அவசியம். மார்ச் 21 குடும்பத்தில் சிறிய விழா அல்லது சந்தோஷம். உறவுகள் மேம்படும். பணவரவு சீராக இருக்கும். மார்ச் 22 எதிர்பாராத செய்தி மனதில் குழப்பம் தரலாம். முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டாம். மார்ச் 23 தொழிலில் முன்னேற்றம். புதிய வாய்ப்பு. மாணவர்களுக்கு நல்ல நாள். மார்ச் 24 பயணம் சாத்தியம். பயணம் பலன் தரும். குடும்ப ஆதரவு கிடைக்கும். மார்ச் 25 மன அமைதி குறையும். தேவையற்ற வாதம் தவிர்க்கவும். செலவு அதிகம். மார்ச் 26 உழைப்புக்கு பலன். பணவரவு சிறிது அதிகரிக்கும். தம்பதியருக்கு நல்ல நாள். மார்ச் 27 அதிர்ஷ்ட நாள். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். மகிழ்ச்சி. மார்ச் 28 ஆரோக்கியத்தில் கவனம். ஓய்வு அவசியம். வேலைப்பளு குறையும். மார்ச் 29 புதிய திட்டம் ஆரம்பிக்க நல்ல நாள். குடும்ப ஆதரவு. மார்ச் 30 மாத முடிவில் சிந்தனை அதிகரிக்கும். எதிர்கால திட்டம் அமைக்க நல்ல நாள். மார்ச் 31 மாத நிறைவு நாள். கடந்த நாட்களை நினைத்து திருப்தி. அடுத்த மாதத்திற்கான நம்பிக்கை உருவாகும். உங்கள் உழைப்புக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் மாதத்தை முடிப்பீர்கள். மாத பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு அர்க்கியமளிக்கவும். சிவன் ஆலயத்தில் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யவும். தந்தை அல்லது பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவது இந்த மாதத்தில் மிகுந்த பலன் தரும். சிம்மம் ராசிக்காரர்களே, மார்ச் 2026 உங்கள் பொறுமையை சோதிக்கும் மாதம். ஆனால் உங்கள் சிங்க தைரியம் உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும். அமைதியாக செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். இந்த ராசிபலன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவையும் உத்வேகத்தையும் தந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்களைப் போலவே மாற்றத்திற்காக காத்திருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். வானசாஸ்திர உண்மைகளையும் உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் ஆன்மீக ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள JJ Astro Talks சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் தற்போதைய மனநிலை என்ன? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் அல்லது வெற்றிகள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பகுதியில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். JJ Astro Talks குடும்பத்தின் ஒரு அங்கமாக உங்கள் ஒவ்வொரு கருத்துக்கும் நான் மதிப்பளித்து பதிலளிப்பேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்கள் வாழ்வின் அடுத்த கட்ட நகர்வுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஒளி, நம்பிக்கை, வெற்றி என அனைத்தும் நிறைந்து வழிய வாழ்த்துகிறேன். துணிந்து முன்னேறுங்கள். உங்கள் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நன்றி.